ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, உனக்கு யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகி விடுகிறது என் பிள்ளையே. சதா சர்வ காலமும் முருகன் என்னுடன் இருக்கின்றான், எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உனது பயம் நீங்கி தைரியம் கிடைக்கும் என் பிள்ளையே. நானே நிரந்தரம், இதை ஞாபகத்தில் வை. நீ உச்சத்தை அழிவாய் என் பிள்ளையே. உன் முருகன் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, உன் தவறுகள் எதுவும் நீ செய்ததல்ல. ஆனால் ஏற்கனவே இது அனைத்தும் நடக்க வேண்டும் என்பதே விதி. உன் மனதில் உள்ள குற்ற உணர்ச்சியை நீக்கிவிடு. உன் பழைய தவறுகள், இழப்புகள் தவிர்க்க முடியாதவை. இவை அனைத்தும் வாழ்க்கை பயணத்தில் ஒரு பகுதி. ஆனால் உன் அப்பா முருகன் உன்னை அழைத்து செல்லும் இடம் அந்த எல்லாவற்றிற்கும் மீறி உயர்ந்தது. தைரியமாக இரு என் பிள்ளையே. நீ எதிர்பார்க்காத பணம் உன்னை வந்து சேரும். உன் பகை, கடன் அனைத்தையும் முடியும். ராஜ வாழ்க்கை கிடைக்கப் போகிறது. கஷ்டம் நீங்கி சந்தோஷம் கிடைக்கப் போகிறது. இன்று நீ கேட்கும் வரம் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே. என்னை பார்த்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்றாயோ அதை மனதில் நினைத்து கொண்டே இந்த பதிவை முழுமையாக கேள் என் பிள்ளையே. நிச்சயம் நீ என்னிடம் கேட்கும் வரத்தை உனக்கு நான் அள்ளி கொடுப்பேன். நான் உனக்கு என்னத்தான் ஆறுதல் கூறினாலும் உன் மனம் எதையாவது நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றது அல்லவா? உன்னுடைய கவலைகள் அத்தனையும் நீங்கிவிடும். உனக்கான சந்தோஷம் நிச்சயமாக உன்னிடம் வரும். நீ படும் கஷ்டம் எல்லாம் உன்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் என்பது எனக்கு தெரியும். இதுபோல உன் பெற்றோரும் பல கஷ்டங்களை உனக்காக பட்டுள்ளனர். வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள், தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள். இவ்வளவுதான் மற்றவர்களின் உலகம். உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு, உன் முயற்சியை நம்பு. நான் உன்னை வழிநடத்துவேன் என் பிள்ளையே. தெரியாத கேள்விகள், அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற வழி தெரியாத பயணமாய் உன் வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கிறது என்ற வேதனையை நான் அறிவேன். எதற்கும் அஞ்சாதே. என்னால் உன் பயணம் வழிகாட்டப்படுகிறது. உனக்கு துணையாய் நான் அப்பாவாக, அம்மாவாக என்றும் இருப்பேன் என் பிள்ளையே. உன் வாழ்வில் நான் வந்துவிட்டது உன்னால் உணர முடிகிறது அல்லவா? சில தினங்கள் பொறுத்திரு என் பிள்ளையே. உன் இல்லத்தில் மகிழ்ச்சி இல்லையே என்று நீ வருந்தினாய் அல்லவா? இப்பொழுது அனைவர் முகத்திலும் இல்லத்திலும் நடக்கப் போகும் நல்ல நிகழ்வுகளால் நீயும் உன் இல்லத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடையப் போகிறீர்கள். உன் நல்ல எண்ணங்களுக்கான நல்ல பலன்களை நீ அனுபவிக்கப் போகிறாய் என் பிள்ளையே. உன் இல்லத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே. நீண்ட நாட்களாக சரியாக பிரார்த்திக்க முடியவில்லை என்ற வருத்தத்தில் இருந்தாய். இன்று மனதார பிரார்த்தனை செய்து முடித்தாய். நீ என்னை விட்டு விலகி போவது போல் தெரிந்தாலும் நீ விலக முடியாது அளவிற்கு என் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டில்லாய் என் பிள்ளையே. உன் வாழ்வில் சில மாற்றங்கள் நிகழ, உன்னை சுற்றி சில மாற்றங்கள் நடக்க வேண்டும். அது அடுத்த வரும் சஷ்டி முன்பாக நடந்து முடியும். அந்த மாற்றம் உன் ஏமாற்றத்திற்கு முடிவாக இருக்கும். அதை நான் நடத்தி தருவேன். நீ பொறுமையாக நான் நடத்தும் வழியில் சென்றால் போதும். நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. என் பிள்ளையே, தொடர்ந்து செல். தூக்கத்தை தியாகம் செய். கற்பனையில் காரியம் முடி. விதைத்தது போதும். உரமிடு. உணர்ந்து கொள். உன்னை தவிர உன் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது என்று அதிகம் உழை. அதிகம் தெரிந்து கொள். அதிகம் எதிர்பார். நம்பு. நம்பிக்கை முன் எல்லா சரணடையும். அன்பால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள். ஏணிகளை தேடாதே. நீ நடக்க வேண்டியது உனக்கு கடமைகள் அதிகம். நேரத்தை காத்திருக்க சொல். முடிந்ததை விட நீ முடிக்க வேண்டியது அதிகம் இருக்கின்றது. ஒவ்வொரு அடியையும் முன்னேற்றத்தை நோக்கி வை என் பிள்ளையே. என் பிள்ளையே, நீ உன் போக்கில் இயல்பாக பதட்டமின்றி இரு. புரியாத ஒன்று ரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும். புரிந்து கொள்ள முயற்சி செய்து உன் நிம்மதியை இழக்காதே என் பிள்ளையே. உன் மனம் தூய்மையானது. அதை நான் வெகு நாட்களாக பார்த்து வருகிறேன். ஆனால் இதுவரை உன்னை நம்பாதவர்களை இனி நீ நம்ப வைக்க போராட வேண்டாம். நீ சொல்லும் உண்மையை எங்கே புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? பொறுமையாக இரு என் பிள்ளையே. உன் வேலைகளில் கவனம் செலுத்தி முன்பை விட சிறப்பாக வேலை செய்ய உனக்கு கூடுதல் சக்தி தேவை. அதை நான் தருகிறேன். நீ உன் முழு கவனத்தையும் அதில் செலுத்து என் பிள்ளையே. கடந்த வாரங்களில் கவலையில் மூழ்கி போனாய். எந்த ஒரு வேலையை செய்ய நினைத்தும் செய்ய முடியாமல் மனதில் கவலை வாட்டிக் கொண்டு இருந்தான அல்லவா? அவை இந்த வாரத்தில் மாறும் என் பிள்ளையே.
உற்சாகமாக இருப்பதை பார்க்கவே நான் விரும்புகிறேன். நீ உற்சாகமாக இருக்கும் போது புதிய படைப்புகளை உன் திறமையால் வெளிப்படுத்துகிறாய் என் பிள்ளையே. புது புது முயற்சிகளை செய்கின்றாய். கவலை சூழ்வதற்கு நீ அனுமதிக்க இப்போது உன்னால் எதையும் செய்ய முடியாமல் இருக்கிறாய். உன் கவலைகளை எறிந்துவிட்டு உனக்கு பிடித்த வேலைகளை உற்சாகமாக செய். நீ இருக்கும் இடத்தில் சிறிய சிறிய மாற்றங்களை செய்து மனதில் நேர்மையாக வைத்திருக்க முயற்சி செய் என் பிள்ளையே. சோம்பலை குறைத்துக்கொள் என் பிள்ளையே. வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதே. எது முக்கியம், எது தேவையற்றது என்பதை பகுத்து பார் என் பிள்ளையே. அப்படி பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே. தலைகீழாக நின்றாலும் தலையில் எழுதியது நடந்தே தீரும் என்பார்கள். ஆனால் தலையெழுத்தை தலைகீழாக மாற்றி அற்புதங்களை நிகழ்த்தி காட்டும் வல்லமை கொண்டவர் உன் அப்பா முருகன். மேலும் காக்கும் மயிலும் காக்கும். என்னை வணங்கியும் நீ படும் கஷ்டம் தீரவில்லை என்று நினைக்கிறாய். நான் ஒரு கணக்கு வைத்திருக்கிறேன் என் பிள்ளையே. தாமதமானாலும் தரமான அற்புதங்களை அள்ளித் தருவேன். இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும் என் பிள்ளையே. உனக்கான நல்ல நேரம் இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது என் பிள்ளையே. தெரிந்து கொண்டு இருக்கின்றாயா என் பிள்ளையே? நடப்பதெல்லாம் இப்படி எதிரும் புதிருமாக இருக்கின்றதே. நடப்பது எல்லாம் பயமாக இருக்கின்றதே. இப்போது நல்லதே நடக்கும், நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று கூறுகின்றீர்களே என் அப்பா. நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தால் அப்படி தெரியவில்லையே என்று நீ வருந்துகிறாய் என் பிள்ளையே. ஏதேனும் நேர்மறையாக நடந்தால்தானே எனக்கான நல்ல நேரம் என்று நான் உணர்ந்து கொள்ள முடியும் என்று தானே உன் மனதில் 1000 கேள்விகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. என் பிள்ளையே, அத்தனை கேள்விகளுக்கும் இப்பொழுது நான் விடை தருகிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் பிள்ளையே. எனது இந்த வார்த்தைகளை கேட்கும் இந்த நேரமே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. நடக்கும் இந்த நிகழ்வுகள் உன்னை எவ்வாறு நல்ல நேரத்திற்கு கூட்டி செல்லும் என்பதை தெரிவிக்கவே நான் வந்துள்ளேன். என்னை நம்பி நீ என் ஆலயத்திற்கு வா. உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, எந்த துன்பமும் இருக்காது, எந்த துயரமும் இருக்காது. முதலில் நான் சொல்வது போல செய். உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது என்று பார் என் பிள்ளையே. உன்னை தேடி அவர்கள் விலகி சென்றவர்கள் எல்லாம் தானாக வருவார்கள். உன் மனதையும் உன்னையும் புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொண்டு உன் முகத்தில் புன்னகையை வைத்து பாரேன் எப்படி தேன் போல ஓடி வருகிறார்கள் என்று. வாழ்க்கையின் அர்த்தத்தை தான் எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி வாழ்வது என்று வாழ்வதற்கான அர்த்தங்களை யாருமே தேடுவதில்லை. தேடியிருந்தால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். ஏன் நடிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எத்தனையோ முறை சொல்லி ஆகிவிட்டது, வாழ்க்கையில் எதுவுமே காரணங்கள் இல்லாமல் நடக்காது என்று. எல்லாவற்றிற்குமே பின்னால் ஒரு நிச்சயமான ஒரு காரணம் இருக்கும். இப்போது இந்த பதிவை நீ கேட்பதற்கு கூட ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். அது அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று நம்ப வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை பாதையில் அழகை சொல்ல உனக்கு வார்த்தைகள் இனி இருக்காது. உன்னுடைய வார்த்தைகளை நீயே தேடிக்கொண்டிருப்பாய். அவ்வளவு அழகானதாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது என் பிள்ளையே. உன் வாழ்வில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அறநெறியில் வாழுதல், பிறரிடம் புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைபிடித்தாலே உன்னுடைய பாதை சுகமான பயணமாக உன் வாழ்க்கை அமையும் என் பிள்ளையே. உன் பாதையும் நன்றாகவே இருக்கும். எந்த ஒரு கரடு முரடும் இல்லாமல் நன்றாகவே இருக்கும். நீ உன் அப்பாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் என்னுடைய மனதிற்குள் இருந்து உனக்குள் ஆரம்பிக்கும். அதற்கு முன்னதாகவே நான் இருப்பேன். ஏனென்றால் என் இதயத்தில் தான் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. இது உன் அப்பாவின் வாக்கு. நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்று. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே உன்னை வந்து சேரும். நான் நிச்சயமாக சேரும்படி செய்வேன் என் பிள்ளையே. சந்தோஷமான செய்தி, இதை நீ புறக்கணித்து விடாதே. என்னுடைய வாக்கு என்றுமே பொய்க்காது என்பதை நீ நம்ப வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று நீ நம்ப வேண்டும். என் அப்பா என்னை பார்த்துக் கொள்வார் என்று நம்பிக்கையோடு இரு. என்னை மீறி எதுவுமே நடக்காது. உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் கேள். உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நானே தருகிறேன்.
இல்லை என்றால் உனக்கு வேண்டியதை எடுத்துக்கொள். எனது கஜானா வாயில் கதவு உனக்காகத்தான் திறந்து வைத்திருக்கின்றேன். அதில் உனக்கானது நிறையவே இருக்கிறது. அதில் உனக்கு என்ன வேண்டும் என்று நீயே தேடி எடுத்துக்கொள் என் பிள்ளையே. எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். அதனால் இது வருமா, கிடைக்குமா, எப்பொழுது கிடைக்கும் என்று நீ ஏங்கி உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே என் பிள்ளையே. நிச்சயமாக அது உன் கைக்கு வந்து கிடைக்கும். நீ அறிந்ததைக் கொண்டு நீ கடவுளை வழிபடு. உனது உள்ளத்தில் இருந்து நீ வழிபடு. வழிபடுவதற்கு எந்த ஒரு விதிமுறையும் இல்லை. உன் தாயை எவ்வாறு உனது சேவைக்கு அழைப்பாயோ அதே அன்பும் இயல்பும் போதுமானது. கடவுளை வழிபடுவதற்கு கடவுளுக்கு என்று ஒரு தனி ரகத்தை நீ தேடாதே. இயல்பாகவே அப்பா என்று என்னை கூப்பிடு. உன் அப்பாவிடத்தில் நீ எவ்வளவு உரிமையாக இருப்பாயோ அதுபோலவே நீ என்னிடத்திலும் உரிமையாக இருக்கலாம். என் அன்பு குழந்தையே, எல்லோருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வருகின்றன. சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம். இப்போது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் வரப்போகிறது. உன்னுடைய பல வேண்டுதல்களில் உன்னுடைய முதன்மையான வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகிறது என் பிள்ளையே. இதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் அந்த விஷயத்தை குறித்து நேர்மறை எண்ணங்களை மனதில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் என் பிள்ளையே. உனக்கு அந்த வேண்டிய ஒன்று நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, நான் எதையும் கவனிக்கவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே. அனைத்தையும் என் அனுமதிப்படியே நடக்கிறது. அனைவருக்கும் கர்மா என்பது நிச்சயம் ஒன்று. நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும். நன்மையே திரும்ப திரும்ப செய். கண்டிப்பாக உனக்கு இருமடங்காக திரும்பத் தருவேன் என் பிள்ளையே. உன் வாழ்க்கை மாறுவதை கவனி. நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் என் தங்கமே. என் பிள்ளையே, நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். நான் கொடுப்பதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள். நீ நினைத்தது கிடைக்கவில்லை என்று வருந்தாதே. உனக்கு எது சிறந்தது என்று நான் அறிவேன். அதனால் உன் எதிர்காலத்தை பற்றி பயப்பட தேவையில்லை. என்னை வணங்குவதால் மட்டுமே வாழ்க்கை மாறுவதில்லை. இந்த முருகன் சொன்ன வழியில் நீ நடக்கும் போதுதான் வாழ்க்கை மாறும் என் தங்கமே. என் பிள்ளையே, நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுதான். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உனக்காக நான் நேரில் வந்து உன் வேலையை முடித்து வைப்பேன். என் வருகையை மட்டும் நினைத்து கொண்டிரு என் பிள்ளையே. என் முழு ஆசியையும் பெறுவாய். நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது. தைரியமாக இரு. உன் அனைத்து கனவுகளும் மெய்ப்பட உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. என் பிள்ளையே, ஒரு முறை நீ என்னிடம் வந்துவிட்டால் உன்னை நான் இறுக பற்றி கொள்வேன். நீ விலகி சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன் என் பிள்ளையே. நீ என்னை வெறுத்து சென்றாலும் உன்னை விட்டு விடாமல் உனக்கு முன்னும் பின்னும் நான் தான் சுற்றி இருப்பேன். பிள்ளையே, எது நடக்காது என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டதோ அதை எத்தனை முறை செய்தாலும் நடத்த முடியாது. எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை எப்படியும் தடை செய்ய முடியாது. இதுதான் முடிவு. இதுதான் முடிவு. இது இறுதி நிலை. இதுதான் சத்தியம். மௌனமாக இருந்தால் நன்று. உனக்கு வேண்டியதை நிச்சயம் தருவேன் என் பிள்ளையே. எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில். உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். உனக்கு தகுந்த நேரத்தில் உனக்காக நிச்சயமாக நிறைவாக்கி கொடுப்பேன் என் தங்கமே. உன்னை தாழ்ந்து போக விடமாட்டேன். உனக்கான நேரம் வந்தது. யாரையும் தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம். இனி உன்னை தேடி அனைத்தும் வரும். நீ எதிலும் தோற்றதில்லை. இது உனக்கான பாடம் மட்டுமே. நீ இன்னும் நிறைய வெற்றிகளை அடையப் போகின்றாய். இதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாக உன் நிலைமை மாறும். நான் உன்னுடன் இருந்து நீ இழந்ததை திரும்ப பெற்றுத் தருவேன் என்று உறுதி அளிக்கின்றேன் என் தங்கமே. இப்போது தனிமைப்பட்டு நிற்கின்றாய். வருந்தாதே. அந்த நேரத்தில்தான் உன்னை சுற்றி உள்ளவர்களின் சுயரூபம் உனக்கு தெரியும். நம்மை சுற்றி உள்ளவர்கள் எவ்வளவு போலியானவர்கள் என்று இந்த தனிமைதான் உன்னுடைய வாழ்க்கையில் செதுக்குகிறது. இப்போது உனக்கு தெரிகிறதா? இந்த முருகனின் துணை. மற்றவர்கள் எல்லாம் மேகத்தை சூழ்ந்து கொண்ட பனிமூட்டம் போன்றவர்கள். கலைந்து போய் விடுவார்கள். இந்த முருகனை உனக்கு நிரந்தரம். என் பிள்ளையே, உனக்கு சொந்தமானதை பெற உனக்கு உதவுவேன். அதை உன்னிடம் இருந்து யாரும் பறிக்க முடியாது. அதனால் கவலை கொள்ளாதே என் பிள்ளையே. என் மீது உள்ள நம்பிக்கையில் திடமான பற்றுதல் இல்லாத போது என் வார்த்தைகள் நல்ல பலன்களை தராது. இந்த முருகனின் வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வைத்தால் நிறைவேறாத காரியம் ஒன்றும் இருக்க முடியாது. என் பிள்ளையே, உன்னுடைய கடினமான காலங்களை கூட புன்னகையுடன் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார்.
உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும். பின்பற்றுவது சிறிது கடினமாக ஒன்றுதான், ஆனால் அதை முயன்று பார். உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு. என் தங்கமே, எந்த ஆபத்தில் இருந்தும் முழுமையாக காப்பாற்றப்பட்டு விடுவாய் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் இருக்க வேண்டாம். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருப்பேன். இது இந்த முருகன் உனக்கு தரும் வாக்கு. என் பிள்ளையே, எந்த அளவிற்கு நீ நல்ல குணத்தோடு இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு சோதனைகள் வருகிறதே என்று எண்ணி உன் நல்ல குணத்தை விட்டு விடாதே. வரும் சோதனைகள் உன் உறுதி தன்மையை அதிகரிக்கச் செய்யும். பின்வரும் காலங்களில் எதற்கும் கலங்காமல் நீ துணிவோடு இருக்க இந்த சோதனைகள் உதவும். உனக்கு ஒரு உதவி தேவை என்னும் போது உதவ சிலர் இருப்பதற்கு காரணமே உன்னுடைய நல்ல குணம்தான். உன்னிடம் இருக்க வேண்டியது மனதைரியம் மற்றும் துணிவு. நீ நிச்சயம் உயர்வாய். இந்த முருகன் உன்னை உயர்த்துவேன். என் அன்பு பிள்ளையே, நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கின்றேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். என் பிள்ளையே, நடந்ததை நினைத்து வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே. உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு விடை காணப் போகின்றாய். நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது. உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்லப் போகிறாய். நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் வந்து சேரும். அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும். உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். தீர்வு கிடைக்கும். கைவிட்டு விட்டேன் என்று நீ நினைத்தாய். ஆனால் உன் வாழ்வில் நான் ஒவ்வொரு நல்ல மாற்றமாக செய்து கொண்டு வருகிறேன். இப்போது நீ என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என நன்றாக புரிந்து கொண்டாய். என்னை வழிபடத் தொடங்கி என்னோடு மனதால் இணைந்து விட்டாய். உனக்கு வேண்டியதை நினைத்து தீபம் ஏற்று. நிச்சயம் உனக்கு நிறைவேற்றி தருவேன். என் பிள்ளையே, உன் பக்தியோ மிக ஆழமானது. எந்த கேள்வியும் கேட்காமல் என் கட்டளை என்று உணர்ந்தாலே அதை செய்து பார்ப்பாய். என் மீது உனக்கு அளவற்ற நம்பிக்கை. ஆனால் உன் மனம் உன்னை மாய வலையில் சிக்க வைத்து அல்லல் பட செய்கிறது. மாய வலையில் இருந்து விடுபட என்னை வேண்டினாய். அதற்கான புரிதலை உனக்கு காண்பித்து விட்டேன். விரைவில் மாயையில் இருந்து நீ விடுபடுவாய். மனதில் தவறான சிந்தனைகள் உருவாகும் போதே அதை அழித்துவிட வேண்டும். அது உன்னுடைய ஆற்றலை இழக்க செய்துவிடும். தேவையற்ற விஷயங்களில் பின்னால் செல்லாதே. உன் கடமைகளை செய். நல்லதே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானம் அல்லது கூடுதலான வருமானம் கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகள் எடுக்கின்றாய். அது நிச்சயம் வெற்றியை தரும். நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும். நிறைவான செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். இருளைக் கண்டு மிரளாதே. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான். இன்பத்தை மட்டும் அனுபவித்தவனும் இல்லை, துன்பத்தை மட்டும் அனுபவித்தவனும் இல்லை. கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகின்றன என்பதை உணர்ந்தாலே போதும். மனம் சீராகும். என் தங்கமே, உன் வாழ்வை நீ ஒப்படைத்து இருப்பது உன் முருகனிடம். நீ நினைத்து பார்க்காத நன்மைகள் நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையை நடத்தி வைப்பேன். உனக்கான அழகான வாழ்வை நான் உனக்கு அளிப்பேன். அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு. அமைதியாக உன் வேலையை பார். நான் பார்த்து கொள்கிறேன். என் பிள்ளையே, பிரச்சனை எப்போது தீரும் என்று தெரியாது. ஆனால் தீரும் என்ற நம்பிக்கையில் வாழ்கின்றாய். உன் நிலைமை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினை தீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தொடர்கிறது. ஆறுதல் உனக்கு நானே என என்னை நாடுகின்றாய். கவலையை விடு. நீ கடக்க கூடுதல் சக்தி உனக்கு சேரும். என் அன்பு பிள்ளையே, இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்குமா, என் மேல் உனக்கு இரக்கமே இல்லையா என்று கூறி என்னிடம் கோபம் கொள்கின்றாய். என்னை எவ்வளவு கோபித்தாலும் உனக்கு நன்மையை எடுத்துரைத்து ஒவ்வொரு கணமும் உன்னை விட்டு போகாமல் காப்பாற்றிக் கொண்டுதான் இருப்பேன். வாழ்க்கை இன்றுதான் உனக்கு புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி முருகனின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உன்னிடம் இருந்து ஒன்று விலகினால் அது 10ஆக பெருகி உன்னிடமே திரும்பி வரும். என் பிள்ளையே, நீ அனுபவித்து வரும் துன்பங்களில் இருந்து, கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் உன்னை நான் காப்பேன். உன் வாழ்வில் நான் நல்ல மாற்றங்களை உருவாக்குவேன்.
பயப்படாதே. எந்த கடினமான சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் தங்கமே, என்னை பார். உனக்கான ஒன்று உன்னை தேடி தானாக வரப்போகிறது. இனி உன் கண்ணில் ஆனந்த கண்ணீர்தான் வரும். மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே. நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழல் அமையும். உன் பிரார்த்தனைகள் நிறைவேறும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பாய். நீ செய்ய வேண்டிய கடமைகளை தவிர்க்காமல் நீ செய்ய வேண்டும். உன் வேலை மற்றும் கடமைகளை கவனத்துடன் சரியாக செல்ல முயல வேண்டும். ஒவ்வொரு நாளும் கடமைகளை சரியான முறையில் நீ செய்தால் கர்ம வினைகள் சரியான முறையில் குறைந்து கொண்டே வரும். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். நல்லதே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, ஏன் இந்த குழப்பம்? நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட மாதிரி உனக்கென்று சொந்த வீடு வாங்கும் யோகம் வந்துவிட்டது. தயங்காதே. நான் உனக்கான பண தேவைகளை பூர்த்தி செய்து உன் கனவை நனவாக்கி முடிப்பேன். நீ உன் அப்பா முருகனை நினைத்து எந்த ஒரு செயலையும் தொடங்கு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, உன்னிடம் பேச உன் அப்பா முருகப்பெருமான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் சொல்வதை முழுவதுமாக கேள். முடிந்து போனதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். வரப்போவதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். என் பிள்ளையே, வரப்போவது அனைத்தும் உன்னை பலப்படுத்தத்தான். உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கப் போகிறது. சோதனையில் சோர்ந்து போகாதே என் தங்கமே. வலிமையோடு எதிர்கொள். நான் இருக்கின்றேன். நான் சொல்வதை கேள் என் பிள்ளையே. முதலில் முருகா போற்றி போற்றி என்று சொல். பதிவிடு. ஓ முருகா சரணம், கருணை கடலே போற்றி என்று மட்டும் பதிவிடு என் பிள்ளையே. என்னுடைய வார்த்தைகளை முழுமையாக கேள். நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லது நடக்கும். யாரை நேசிக்கின்றாயோ, யாருக்கு நீ உதவுகின்றாயோ அவர்களை உன்னிடம் இருந்து பிரிப்பதுதான் கர்மா. உனக்கு கொடுக்கும் முதல் தண்டனை என்று எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன் என் பிள்ளையே. கொஞ்சம் பொறுமையாக இரு என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கு நான் தான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டு பிறகும் என்னை நம்பவில்லையா? கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷம் கொடுக்க தெரியாதா என் தங்கமே? என்னுடைய வேலைகளை மட்டும் பொறுத்திருந்து பார் என் பிள்ளையே. உன் அப்பா முருகப்பெருமான் சொல்வதை கேள் என் பிள்ளையே. நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். அது நடக்கப் போகின்றது. நீ குழப்பத்தில் இருந்தாய், தவித்துக் கொண்டிருந்தாய். என்னாகுமோ ஏதாகுமோ என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை எதிர்மறையாக உன்னிடம் பேசி கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் சர்க்கல்கள் வந்துவிடும் என்று நீ பயந்து கொண்டிருக்கின்றாய். பயப்படாதே. அதெல்லாம் உனக்கு வராது என் பிள்ளையே. நான் பார்த்து கொள்கின்றேன் என் பிள்ளையே. இதுவரை உன்னை ஆட்டி படைத்தவர்கள் உன்னை இனிமேல் எதுவும் செய்ய முடியாமல் தவிக்கப் போகிறார்கள். கவலைப்படாதே. இனி வரும் காலம் உனக்கு பொற்காலம்தான். போர்க்களமான வாழ்க்கையில் பற்றி எரிந்த நெருப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அமையப் போகின்றது. எதற்கும் அடங்காமல் உன்னிடம் வம்பு செய்தவர்கள் எல்லாம் காலத்தால் அடக்கப் போகிறார்கள் என் பிள்ளையே. அவர்கள் சிறிதாக உள்ள போதே தெரிந்து கொள்பவர்கள் நிச்சயமாக பெரும் துன்பத்திற்கு ஆளாக மாட்டார்கள். இனி மெல்ல மெல்ல உன் கஷ்டங்களில் இருந்து உன்னை விடுவிக்கின்றேன் என் பிள்ளையே. நீ உன் வாழ்க்கையில் உயர்வாய் என் பிள்ளையே. நான் நன்றாக வாழச் செய்கின்றேன். சந்தோஷமாக இரு என் பிள்ளையே. இது உன் கருணை கடலான முருகப்பெருமானின் சத்திய வாக்கு. அதனால் முருகா சரணம் என்று பதிவிடு. உன் முருகன் வாக்கு தருகின்றேன். உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நான் ஒன்று தரப்போகின்றேன். உனக்கான உறவு உன்னிடத்தில் வந்து சேரப்போகின்றது. உன் மன அழுத்தும் சூழ்நிலையில் இருந்தாய். அதற்கெல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது. நீ கவலைப்படாமல் இரு என் பிள்ளையே. உனக்கு இப்போது நேரம் நன்றாக இருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் உடனடியாக நம்பி விடாதே. ஒரு முறைக்கு இருமுறை யோசி முடிவு செய். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று நினைத்துப்பார் என் பிள்ளையே. என்ன நடந்தது, யார் உன்னை திசை திருப்பினார்கள் என்றெல்லாம் யோசித்தால் உனக்கு தெளிவு கிடைக்கும். நீ யோசித்த பிறகுதான் அந்த முடிவையே எடுக்க வேண்டும். உன் இதயமே தெளிந்து செயல்படும் போதுதான் உனக்கு கிடைக்கும் அனுபவம்தான் நல்ல முடிவுகளை உனக்கு எடுக்க, யோசிக்க, செயல்பட வைக்கும் என் பிள்ளையே. உன்னோடு எப்போதும் நான் இருப்பேன். உன் நிழலாகவும் உன் துணையாகவும் எப்போதும் நான் உன்னுடனே இருப்பேன். நான் சொல்வதை சற்று நிதானமாக கேள் என் பிள்ளையே. நீ அறியாமல் செய்யும் தவறுகளை அனைத்திற்கும் நீ பொறுப்பில்லாமல் இருக்கலாம். நீ செய்வது தவறு என்று தெரிந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்கின்றாயா? அடுத்த நிமிடமே ஏன் என்று எனக்கே தெரியவில்லை, புரியவில்லை. நீ செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு. நான் சொல்வதை மட்டும் கேள்.
கூடா நட்பு கேடில் போய் முடிந்துவிடும் என் தங்கமே. நீ செய்த தப்பிற்கு மன்னிப்பு கொடு என்று நீ மனதார கேட்கும் நிலை வந்துவிடும். அதனால் இப்போதே நிறுத்திக்கொள். கூடா நட்பு எப்போதும் உனக்கு வேண்டாம். உன் மனம் எனக்கு எப்படி இருக்கும் என்று தெரியும். வெள்ளை மனம், நல்ல மனம் உன்னுடைய மனம். ஆனால் அதையும் மீறி உன் நட்பு தேவையில்லா நட்பு உன்னை கெடுத்துக் கொண்டிருக்கின்றது. உன்னை காயப்படுத்தவில்லை, உன்னை கெடுத்துக் கொண்டிருக்கின்றது. கர்மாவால் நீ எப்போதோ செய்த தவறுக்கு கர்மவினை இப்போது அனுபவிக்கின்றாய். அதை விரைவில் தீர்ந்து போகப் போகின்றது. ஆனால் இப்போது நீ செய்யாத ஒரு தவறுக்காக எனக்கு யார் சாபம் விட்டாலும் அந்த பாவம் அவர்களுக்கு போய் சேரும். அது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் ஒருபோதும் கலங்காதே. உண்மையான உறவாக நான் இறுதி வரை இருப்பேன். உன்னை எதுவும் பாதிக்காது. மனதை விரிவாக வைத்துக்கொள் என் பிள்ளையே. யாரிடமும் தேவையில்லாமல் வாதாடாதே. அந்த குணம் உனக்கு இருக்க வேண்டாம் என் பிள்ளையே. எதையும் நிரூபிக்க முயற்சி செய்ய வேண்டாம். நீ நீயாக மட்டும் இரு என் பிள்ளையே. உன் உள்ளத்தால் உன் எண்ணத்தால் முன்னேற்றம் அடைந்துவிட்டாய். உன் அப்பா முருகன் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். இனி உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ காணப்போகின்றாய் என் தங்கமே. உன் விடாமுயற்சிக்கும் உன் பொறுமைக்கும் பரிசு கிடைக்கப் போகின்றது. நன்மை நடக்கப் போகின்றது என் பிள்ளையே. உன்னை கிரகங்கள் கைவிட்டாலும் இந்த முருகன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னை சுற்றியுள்ள உறவுகளை உன்னை கைவிட்டாலும் உன் அப்பா முருகப்பெருமான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் தங்கமே. நீ மனசோர்வோடு இருக்கும் நேரத்தில் என் நாமத்தையும் என் மந்திரத்தையும் உச்சரித்துக் கொண்டே இரு என் பிள்ளையே. இன்னும் சில நாட்களில் நீ நினைத்த விஷயங்களை நல்லபடியாக நடத்தப் போகின்றேன். சகல சௌபாக்கியங்களையும் பெற்று செல்வங்களுடன் பெற்று உன் குடும்பத்தோடு நீடூடி வாழப் போகின்றாய் என் தங்கமே. உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று புலம்புகின்றாயா? நீ என் தனியாய் நிற்கின்றாய் என்று நினைக்கின்றாய். அது இந்த சூழ்நிலையை எண்ணி வருத்தப்படக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் போது எந்த சூழலும் உன்னை ஒன்றும் செய்து விடாது என் பிள்ளையே. உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு உன்னிடம் ஒப்படைக்கப் போகின்றேன். நான் சொல்வதை கேட்டு அதன்படி செய். அனைத்தும் வெற்றிகரமாக மாறும். என் கண்முன்னே அனைத்தும் நல்லதே நடக்கும். நல்ல தீர்வு உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே. நீ இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கின்றேன். உன் சிரிப்பில் நான் இருக்கின்றேன். உன் கண்ணீரில் நான் இருக்கின்றேன். உன் வெற்றி பெருமையில் நான் இருக்கின்றேன். உன் தடுமாற்றத்தில் தயக்கத்திலும் நான் இருக்கின்றேன். என் வேல் உன்னை எப்போதும் காப்பது போல என் ஞான வார்த்தைகள் உன் வாழ்க்கை பாதையில் வழிகாட்டும். இன்று நான் உனக்கு சொல்லப்போகும் வார்த்தைகள் வெறும் அறிவுரைகள் அல்ல என் பிள்ளையே. அவை உன் வாழ்க்கையை செதுக்கும் சிற்பிகள் புலி போல உன் மனதை வலிமையாக்கும். வாழ்க்கை என்பது ஒரு பெரும் சாகசம் என் பிள்ளையே. அதில் நீ இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி என பல அம்சங்கள் உண்டு. இவற்றையெல்லாம் நீ எப்படி எதிர்கொள்ளப் போகின்றாய் என்பதில்தான் உன் வாழ்வில் அர்த்தம் அடங்கியிருக்கின்றது. பயந்து ஒதுக்குவதோ சோர்வடைந்து அமர்வதோ உன் குணம் அல்ல என் பிள்ளையே. வீரம் உன் இரத்தத்தில் கலந்து உள்ளது. உன் மனமே உன் சக்தி என் பிள்ளையே. பயத்தை வேறறுக்கும் வேல் என் பிள்ளையே. முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது உன் மனதில் மகத்தான சக்தி. மனமே அனைத்திற்கும் மூலம். மனம்தான் உன்னை கட்டுப்படுத்துகிறது. அல்லது நீ மனதை வென்றால் நீ உலகை வெல்லலாம். பயம் என்பது ஒரு மாயை என் பிள்ளையே. பல நேரங்களில் நீ இல்லாத ஒன்றை நினைத்து பயப்படுகின்றாய். ஒரு பிரச்சனை வரும் முன் அதை பூதாகரமாக எண்ணி உன் மனதை நீயே வருத்திக் கொள்கின்றாய். ஆனால் உன் தந்தையான நான் சூரபத்மனை வென்றது போல நீ உன் மனதிலுள்ள பயம் என்னும் அசுரனை வெல்ல வேண்டும் என் பிள்ளையே. பயம் என்பது ஒரு மாயத்திரை. அது உனது உண்மையான திறன்களை மறைக்கும். அந்த திரையை நீ விளக்கினால்தான் உன் முழு ஆற்றல் நீ உணர முடியும் என் பிள்ளையே. நம்பிக்கைதான் உன் முதல் ஆயுதம். நீ ஒரு செயலை செய்ய தொடங்கும் முன் என்னால் முடியுமா என்று யோசிக்காதே. என்னால் முடியும் என்று உறுதியாக நம்பு என் பிள்ளையே. அந்த நம்பிக்கைதான் என் வேலுக்கு நிகரான ஆயுதம். ஒரு சிறிய விதை மண்ணுக்குள் புதைந்திருக்கும் போது அது பெரிய மரமாக வளரும் என்று நம்புவது போல் நீ உனக்குள்ளே இருக்கும் அபாரமான ஆற்றலை நம்பு என் பிள்ளையே. உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கைதான் உனக்கு முதல் வெற்றியை தேடித்தரும். மன உறுதியோடு மாபெரும் பலம் உனக்கு உண்டு. ஒரு மலையை பார்ப்பது பெரிது. ஆனால் அதை ஏறி முடித்த பின் அது சிறியதாக தெரியும். அதே போலத்தான் உன் வாழ்வில் வரும் பிரச்சனைகளும். ஒரு சிக்கலை கண்டவுடன் நீ கலங்காதே என் பிள்ளையே.
மனம் தளராமல் அதை எப்படி எதிர்கொள்வது என்று சிந்தி. என் ஞானத்தின் வெளிச்சம் உன் மனதில் பிரகாசமாக பௌர்ணமியாக பிரகாசிக்கும். மன உறுதியுடன் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை வெற்றியின் அருகில் கொண்டு செல்லும் என் பிள்ளையே. மனம் சோர்வடையும் போது என் பெயரை ஒருமுறை உச்சரித்துப் பார். அந்த சக்தி உனக்குள் பாயும் என் பிள்ளையே. என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கை என்பது ஒரு பயணம் போல. நீ இந்த பயணத்தில் எங்கு செல்லப் போகின்றாய் என்பதை முதலில் தீர்மானிக்க வேண்டும். இலக்கு இல்லாத பயணம் திசை இல்லாத படகுக்கு சமம். தெளிவான இலக்கை நிர்ணயி. உன் வாழ்க்கையில் நீ என்ன சாதிக்க விரும்புகின்றாய் என்பதை முதலில் தீர்மானப்படுத்து. அது ஒரு சிறிய குறிக்கோளாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய லட்சியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை நீ தெளிவாக உன் மனதில் பதியவை என் பிள்ளையே. உன் இலக்கு உன் பார்வையில் கூர்மையாக இருக்க வேண்டும். தடைகளை தகர்த்தெறி. நீ ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் போது பல தடைகள் வரும். சில சமயங்கள் மனிதர்களால் மூலமாகவும், சில சமயம் சூழ்நிலையில் மூலமாகவும், சில சமயம் உன் சொந்த மனதின் தயக்கங்களாகவும் தெரியும். எதிரிகள் எத்தனை வலிமையானவர்களாக இருந்தாலும் என் வீரம் அதை வென்றது போல உன் மனம் எல்லாவற்றையும் உன்னை வெல்ல இந்த முருகன் துணையாக எப்போதும் இருப்பேன். அதே போல உன்னுடைய பாதையில் வரும் எந்த தடையையும் தகர்த்தெறியும் மன வலிமை உனக்கு உண்டு என் பிள்ளையே. பிரச்சனைகளை ஒரு சவாலாகப் பார். அதை உன்னை கடத்து செல்லும் ஒரு படி நிலையாகப் பார். விடாமுயற்சிதான் வெற்றிக்கு வித்து. ஒரே இரவில் எதையும் சாதித்து விட முடியாது. ஒரு பெரிய ஆலமரம் ஒரு சிறு விதையில் இருந்துதான் வளர பல காலம் ஆகும். அதே போல உன் இலக்கை அடைய பொறுமையும் விடாமுயற்சியும் அவசியம் என் பிள்ளையே. ஒரு முறை தோற்றால் மனம் தளராதே. தோல்வி என்பது வெற்றியின் முதல் படி. தவறு எங்கு நடந்தது என்று ஆராய்ந்து அதை திரித்துக் கொண்டு மீண்டும் முயற்சி செய். நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எத்தனை முறை எழுந்து நிற்கின்றாய் என்பதில்தான் உன் வெற்றி அடங்கியுள்ளது. ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் பிள்ளையே. என் பிள்ளையே, நீ எத்தனை பெரிய அளவிற்கு உயர்வுகளை அடைந்தாலும் எளிமையும் தன்னடக்கமும் உன்னிடமிருந்து விலகவே கூடாது. இதுதான் நீ நிலைத்து நிற்க உதவும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் உன் கூடவே இருக்கின்றேன் என்பதை மறந்துவிடாதே. உன் ஒவ்வொரு முயற்சியிலும் ஒவ்வொரு அடியிலும் என் வேல் உனக்கு துணையாக இருக்கும். நீ தவறி விழும் போது நான் தாங்கி பிடிப்பேன். நீ தடுமாறும் போது நான் வழிகாட்டுவேன். நீ உன்னை நம்பு. உனக்குள்ளே இருக்கும் மகத்தான சக்தியை நம்பு. நீ இந்த உலகத்தில் ஒரு பெரிய சாதனையை செய்ய பிறந்தவன். உன் வாழ்க்கையை நீயே சிற்பி போல செதுக்கிக்கொள் என் பிள்ளையே. கந்தன் துணை உண்டு. இந்த வார்த்தைகளை உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். நீ எதற்கும் அஞ்சத் தேவையில்லை என் பிள்ளையே. நான் இருக்கின்றேன். நீ வெற்றி பெறுவாய். என் செல்ல குழந்தையே, உன்னை தேடி உன் முருகன் வந்துள்ளேன். இன்று உன் மனம் மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும். கடனின் பாரம் உன் தோளில் கனமாக இருப்பதை நான் அறிவேன் என் பிள்ளையே. நீ கடனின் பாரத்தில் சிக்கி நான் எப்போது இதிலிருந்து விடுபடுவேன் என்று தினமும் நினைத்து வருதுகின்றாய். செல்லமே, உன் கேள்விகள் எல்லாம் எனக்கு தெரியும். கவலைப்படாதே என் பிள்ளையே. நீ நினைக்காத நேரத்தில் உன் வாழ்க்கை வெளிச்சமாக போகிறது. உனக்காகவே ஒரு இன்பமான செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் கடன் அனைத்தையும் நான் தீர்க்கப் போகின்றேன். ஆம் மகனே, இனி உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. நீ எத்தனை நாள் வேதனைப்பட்டாயோ அந்த நாட்களுக்கு இரட்டிப்பாக ஆசீர்வாதம் தரப்போகின்றேன். உனக்கு பணம் வரப்போகிறது. அது சாதாரணமாக வராது. அது என் அருளாக, என் ஆசீர்வாதமாக உன்னிடம் வரும். என் செல்லமே, நீ நினைக்கின்றாய், முருகா, நான் யாரிடம் உதவி கேட்பது? எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று. மகனே, நான் உன் வேதனையை கேட்டேன். அதனால்தான் உனக்கு உதவி செய்ய ஒருவரை அனுப்பி வைத்துள்ளேன். அவர் உன்னிடத்தில் விரைவில் வரப்போகிறார். அவரின் கைகளில் உனக்கு நிம்மதி இருக்கும். அவர் மூலம் உனக்கு நிதி வாய்ப்பு, நம்பிக்கை எல்லாம் வரும். அவர் என் தூதர், என் அருளின் வடிவம். எனக்கு யாருமே இல்லை என்று நினைக்காதே குழந்தையே. உனக்கு நான் இருக்கின்றேன். நீ எதிர்நோக்கி இருக்கும் அந்த நிமிடம் நெருங்கி வருகிறது. என் பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையில் ஒரு கதவை திறக்கப் போகின்றேன். அது ஒரு புதிய பண வருகைக்கான வாயில். நீ கனவிலும் நினைக்காத இடத்திலிருந்து உனக்கு பணம் வரும். அது நம்ப முடியாத அளவிற்கு உனக்கு திடீர் இன்பத்தையும் தரும். நீ இதுவரை முயன்றதெல்லாம் வீணாகவில்லை மகனே. அந்த உழைப்பு நான் பார்த்தேன். அந்த கண்ணீரை நான் கேட்டேன். அந்த சோகத்தை நான் உணர்ந்தேன். அதனால்தான் நான் இப்போது
இந்த தீர்மானம் எடுத்துள்ளேன். அது உன் கடன் முடிவடைய வேண்டும் என்று. அந்த கடனுடன் சேர்ந்து உன் பயமும் முடிவடையப் போகிறது. நீ பணம் இல்லாததால் பல கனவுகளை நிறுத்தி வைத்தாய். இனி அவை நிறைவேறும். நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் வரப்போகிறது. என் தங்கமே, நீ இப்போது வறுமையில் இருக்கலாம். ஆனால் நான் உன்னை செல்வ செழிப்போடு உயர்த்தப் போகின்றேன். இது என் வாக்குறுதி. என் குழந்தையே, நீ இதுவரை எப்படி என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். இனி கேட்க வேண்டாம். நம்பிக்கையுடன் சொல் என் பிள்ளையே, என் முருகன் எனக்காக ஏற்கனவே செய்துவிட்டார் என்று. அந்த நம்பிக்கைதான் உன்னிடம் என் அருள் இருத்து வரும். நீ உன் மனதை திறந்தால் என் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். மகனே, சில நேரம் நீ நம்பிக்கை இழந்தாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த நம்பிக்கையை மீண்டும் எழுப்பி வை. உனக்கு இன்னும் முடிவு வரவில்லை. இனி தொடக்கம்தான். அந்த தொடக்கத்தின் பெயர் அருள். நான் உனக்காக சில கதவுகளை மூடி இருக்கின்றேன். ஏனெனில் அவை உனக்கு நல்லதல்ல. ஆனால் அதற்கு பதிலாக நான் ஒரு பெரிய கதவை திறக்கப் போகின்றேன். அதிலிருந்து உனக்கு உதவி, பணம், புதிய வாய்ப்பு என அனைத்தும் வரும். அந்த கதவை திறக்க உன் மனம் தயாராக இருக்க வேண்டும். நீ பாவம் செய்தவன் அல்ல மகனே. சோதனை அனுபவிக்கும் ஆன்மாதான். அந்த சோதனை இப்போது முடிந்து இனி உன் வாழ்க்கையில் வளர்ச்சி தொடங்கப் போகிறது. உனது கையில் பணம் வரும். உனது வீட்டிலும் சரி, உனது மனதிலும் சரி, இன்பம் நிறைய வழியப் போகிறது. என் பிள்ளையே, நீ உன் கடனை தீர்த்துவிட்டு ஒரு நாள் என்னை நோக்கி செல்வாய். முருகா, நன்றி, நீதான் எனக்கு துணை என்று. அந்த நாளை நான் ஏற்கனவே எழுதிவிட்டேன். மகனே, நீ அந்த நாளை நெருங்கி வருகின்றாய். இனி உன் வாழ்க்கையில் பணத்தின் பற்றாக்குறை இல்லை. இனி உன் வாழ்க்கையில் பணத்தின் பற்றாக்குறையே இல்லை. நீ பிறருக்கு உதவி செய்யும் நிலைக்கு வரப்போகின்றாய். அதுதான் உன் உண்மையான வெற்றி. என் செல்ல குழந்தையே, இனி அழாதே. உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன். உன் இதயத்தில் அமைதி விதைத்து விட்டேன். அந்த அமைதியுடன் சேர்த்து பணம், வாய்ப்பு, மகிழ்ச்சி மூன்றும் உன்னிடம் சேரப்போகிறது. என்னை நம்பு குழந்தையே, நான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் ஒளி வீசப் போகிறது. நீ கடந்த சில ஆண்டுகளில் அனுபவித்த துன்பம் எனக்கு தெரியும். கடன் வாங்கி அடைத்து வாழ்க்கை அந்த சூழலில் சிக்கி இருந்த நாட்கள் உன்னை நொறுக்கி விட்டன. ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்கின்றேன், அந்த காலம் முடிந்துவிட்டது. உன் காலம் மாறிவிட்டது மகனே. கடன் என்பது உன்னை அழிக்க வந்ததல்ல. அது உன்னை அறிவாளியாக மாற்ற வந்தது. நீ இன்று பணத்தின் மதிப்பை உணர்ந்திருக்கின்றாய். நீ இன்று உழைப்பின் வலிமையை அறிந்திருக்கின்றாய். அதற்காகவே நான் உன்னிடம் பெருமைப்படுகின்றேன். இப்போது அந்த அனுபவம் உன்னை புதிய வாழ்க்கைக்கு தயாராக்கி இருக்கின்றது. நான் உனக்காக ஒரு புதிய பாதையை திறந்து வைத்திருக்கின்றேன். அது உன் கையில் பணத்தை கொண்டு வரும். நீ உன் இதயத்தில் நம்பிக்கையோடு மீண்டும் நிலைப்படுத்து. நீ நினைக்காத இடத்திலிருந்து அதிகமாக உனக்கு பணம் உன்னை தேடி வரப்போகிறது. என் பிள்ளையே, நீ செய்த நன்மைகள், உன் ஸ்திரத்தையுடன் செய்த வேலைகள், அவையெல்லாம் பலன் தரப்போகிறது. நீ தாமதம் என நினைத்தது உண்மையில் தயாரிப்பு நேரம்தான். அந்த தயாரிப்பு முடிந்தது. இனி உன் காலம்தான். நான் உன் ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டேன். அந்த ஜெபத்தில் பலனாக நான் உன் வாழ்க்கையில் ஒருவரை அனுப்பி வைத்துள்ளேன். அவர் உனக்காக வழிகாட்டி உதவி செய்யப் போகின்றார். அவர் மூலம் உனக்கு பணம் மட்டுமல்ல, புதிய நம்பிக்கையும் வரப்போகின்றது. நீ அந்த மனிதரை ஆரம்பத்தில் அடையாளம் காண முடியாது. ஆனால் அவரின் வருகையால் உன் வாழ்க்கையில் மெதுவாக மாறும். நீ நினைக்காத திசையில் வாய்ப்பு திறக்கும். அதுதான் என் செயல் மகனே. நீ கடனின் அடிமையாக இருந்த நாட்கள் இனி முடிவடையப் போகிறது. நான் உன் முயற்சிக்கு பலன் தரப்போகின்றேன். ஒரு வேலைவாய்ப்பு, ஒரு வருமானம், மூலாதாரம் அல்லது ஒரு நபரின் கருணை, எதன் மூலமும் இருந்தாலும் அது என் அருள் வடிவம்தான். நீ உன் மனதில் குற்ற உணர்வை வைக்காதே என் பிள்ளையே. நீ தோல்வி அடைந்தவன் அல்ல, நீ முயற்சித்தவன். அதற்காகவே உனக்கு வெற்றி கொடுக்கப் போகின்றேன். உன் கண்ணீர் வீணாகவில்லை குழந்தையே. நீ அடுத்த சில மாதங்களில் மாற்றத்தை உணரப் போகின்றாய். சில கடன்கள் தானாகவே தீரும். சிலர் உனக்கு எதிர்பாராத உதவி செய்வார்கள். நீ நினைத்துப்பார், உன் முருகன் நான் ஒரு முறை சொன்னால் அதில் தாமதம் இருக்கலாம், ஆனால் தடை இருக்காது மகனே. பணத்துடன் சேர்த்து நான் உனக்கு வழிகாட்டுதலும் தரப்போகின்றேன். அந்த பணத்தை நல்ல பாதையில் செலவு செய். உன் வீட்டை அமைதியுடன் நடக்க, உன் பெற்றோருக்கு, குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை கொடு. அப்படி நடந்து கொண்டால் அந்த பணம் உன் வாழ்க்கையை நிலைத்து நிற்கும் மகனே. பணம் ஒரு முறை வருவது பெரிய விஷயமே அல்ல. அது நிலைத்து நிற்பதுதான் என் அருள். அந்த நிலைக்கு நிற்கும் அருளை நான் உனக்கு தரப்போகின்றேன். இனி நீ கடன் வாங்கி வாழ வேண்டியதில்லை. உன் கையில் பணம் இருக்கும். நீ இதை நம்பு மகனே.
உன் கடன் தீரப் போகின்றது. உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரப்போகின்றது. அந்த வெளிச்சத்தை யாரும் அணைக்க முடியாது. ஏனெனில் அது நான் உன் வாழ்க்கையில் ஏற்றி வைத்துள்ள தீபம். நான் உன்னுடனே இருக்கின்றேன் செல்வமே. நீ நட, நான் உனக்கு வழிகாட்டுகின்றேன். நீ முயற்சி செய், நான் வாய்ப்பை தருகின்றேன். நீ நம்பிக்கை வை, நான் நிச்சயம் வெற்றியை அளிப்பேன். என் செல்லக் குழந்தையே, இனி பயப்படாதே. உன் காலம் மாறிவிட்டது. உன் கடன் முடிவடையப் போகிறது. உனக்கு வரப்போகும் பணம் ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம். அந்த ஆசீர்வாதம் நீண்ட நாள் நிலைத்திருக்க செய்வது உன் பொறுப்பு. சற்று பொறுமை கொள். என் அருள் உன்னை நோக்கி வருகிறது. நீ நிலைத்துப் பார். நீ வறுமையில் இருந்தபோது கூட பிறருக்கு உதவி செய்து முயன்றாய். அந்த நன்மை இப்போது உனக்கு திரும்ப வரப்போகின்றது. நீ மற்றவருக்கு கொடுத்த ஒவ்வொரு புன்னகையும் இப்போது அருளாக மாறி உன்னை அடைய வந்து கொண்டிருக்கின்றது. நீ உன் பெற்றோரின் நிம்மதிக்காக உழைத்தாய். அந்த உழைப்பை நான் காண்கின்றேன். அதற்காக நான் உனக்கு பல மடங்கு கொடுக்கப் போகின்றேன். இனி உன் வீட்டில் பணத்துக்காக சண்டை இருக்காது. அமைதி நிலைத்து நிற்கும் மகனே. உன் முயற்சி தோல்வி அடைந்தது போல தோன்றினாலும் அவை வீணாகவில்லை. அந்த முயற்சிக்கு பலன் இப்போது வரப்போகிறது. அந்த பலனின் வடிவமே பணம், வாய்ப்பு, வெற்றி. நீ நாளை எழும்பொழுது ஒரு புதிய சக்தியை உணர்வாய். அது என் அருளின் தொடக்கம். நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனையும் மெதுவாக நீங்கும். உன் உழைப்புக்கு ஏற்ற பலனை தரப்போகின்றேன். நான் அனுப்பி வைத்துள்ள அந்த நபர் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை தருவார். அவர் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையாக வரப்போகின்றார். அவர் மூலம் உனக்கு வாய்ப்பு மற்றும் நல்ல செய்தி வரும். என் அருளின் வடிவமே. மகனே, கைவிடாதே. நம்பிக்கை வைத்திரு. நீ எத்தனை நாள் துன்பப்பட்டாயோ அந்த நாட்களுக்கு இப்போது இரட்டிப்பு பலன் வரப்போகின்றது. எதற்கும் கவலைப்படாதே. முருகன் நான் உன் பக்கம் இருக்கின்றேன். உன்னை விட்டு எப்பொழுதும் விலக மாட்டேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் நடக்கின்றேன்.